ஹலோ எவ்ரிஒன், வணக்கம். இன்னைக்கு வந்து சிரசாசன், ஹெட்ஸ்டாண்ட், கிங் ஆஃப் ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வஜ்ராசனம் நிலையில் நீங்கள் உட்காந்துட்டு மெதுவாக வந்து உங்களுடைய கைகள் வந்து உங்களுடைய எல்போ வந்து ஷோல்டருக்கு கீழே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 கைகளையும் இந்த மாதிரி இன்டர்லேஸ் பண்ணிவிட்டு கைகளோட ஹேண்ட்ஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய க்ரௌன் போர்ஷன் வந்து இந்த கைகளை கோர்த்து வச்சுருக்கீங்களா, கப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் சப்போர்ட் பண்ண போகுது உங்கள் க்ரௌன் போர்ஷனை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மேட்டோ இல்லை ஒரு பிளாங்கெட்டோ விரிச்சுக்கலாம். தரையில் தலைப்பகுதியை வந்து அந்த பிளாங்கெட் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் நீஸை வந்து மெதுவாக லிஃப்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய முதுகுத்தண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதுதாங்க வந்து அர்த்த சிரசாசன்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மறுபடியும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வஜ்ராசன நிலையிலிருந்து மெதுவாக வந்து உங்களுடைய பழைய மாதிரி நம்ம மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். உங்கள் 2 முட்டிகளையும் மடக்கி தலைக்கு மேலே மெதுவாக வந்து உங்களுடைய முட்டிகளை மடக்கி உயர்த்தணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்புங்க. இந்த பொசிஷன்லேயும் ஒரு 5 செகண்ட்ஸ் இருந்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே வஜ்ராசன பொசிஷன்லேருந்து மெதுவாக உங்கள் கைகளை இன்டர்லைஸ் பண்ணிவிட்டு முட்டிகளை உயர்த்தி மெதுவாக தூக்கி தலைக்கு மேலே கால்களை வந்து மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். இப்போது கால்களை ரைஸ் பண்ணி ஃபுல் பாடியும் பேலன்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இந்த சிரசாசன் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹெட்டேக், மைக்ரெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது ரிலீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களுடைய மூளைக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுனால உங்களுடைய மெமரி பவர், ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. உங்களுடைய ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். அதோட கூட உங்களுடைய ஃபேஷியல் மசில்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்குங்க இது பண்ணுறதுனால. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆசன் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ரெகுலராக ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரோட இதை ட்ரை பண்ணுங்கள். ஹை பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஆசன் ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.